ரஷ்யா உக்ரைன் எஸ்கலேஷன். இப்போ ஹங்கேரியும் ரஷ்யாவுக்கு எதிராவா இல்லை ரஷ்யாவுக்கு ஆதரவா என்னங்கிறது தெரியல. திரும்பவும் எஸ்கலேஷன் ஆரம்பிச்சிருக்கு இந்த பால்டிக் சி கடல் பகுதிகளில். ஹங்கேரியோட ஃபைட்டர் ஜெட்ஸ் ரஷ்யாவோட 5 ஃபைட்டர் ஜெட்ஸை இன்டர்செப்ட் பண்ணியிருக்கு இந்த பால்டிக் சி பகுதிகளில் அப்படிங்கிறதோட சொல்லியிருக்காங்க. அது ஹங்கேரி தரப்புலேருந்து 2 கிரிஃபின் ரக ஃபைட்டர் விமானத்தை ஸ்கிராம்பிள் பண்ணிக்கிறாங்க. அது ரஷ்யாவோட SU-30 ரக விமானம், SU-35 ரக விமானம், 3 MiG-31 ரக விமானம். ஸோ மொத்தம் 5 விமானங்கள் வந்து பறந்து வந்திருக்கு. இந்த 5 விமானங்களுக்கு 2 ஹங்கேரியோட ஃபைட்டர் ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராம்பிள் பண்ணி என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அதுக்கான ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் லாத்வியாவோட வான்பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள வரல, வைலேட் பண்ணல, பக்கத்தில் வந்ததுக்கே இவங்களை போய் இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அப்போ அது ஃபுல்லாகவே வந்து நேட்டோவோட சீயாக மாறிடுச்சு அப்படின்ற கேள்விகள் இருக்குது. ஏன்னா அந்த வழியாக கடல் பரப்பு வான்பரப்புலாம் பயன்படுத்தினால்தான் ரஷ்யா கலினின்கிராடுக்கு போக முடியும். தரை வழியாக போகிறதுக்கான வழிகள் எல்லாம் லேண்ட்லாக்டாக இருக்குது. ஸோ அதிகப்படியான கான்சன்ட்ரேஷன் மேற்கு நாடுகளுக்கு இப்போ இந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது பிரம்மாண்டமாக வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்டு வருது. ரஷ்யா இது போல் வராங்க, ரஷ்யா அது மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது போலலாம் இதுக்கிட்ட நிறையா இருக்குது. அதுவும் ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர் தரப்பு வந்து கேட்கும்போது இது போல் நாட்டோ நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சுடுவாங்களா ரஷ்யாவோட விமானங்களை அப்படிங்கிறத கேட்டதுக்கு ட்ரம்ப் அவர்கள் ஆமாம் சுடுவாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாரு. அது அவங்க கேட்டக்கூடிய கேள்வி அவர் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய டைமில் அவருக்கு பதில் சொல்லும்போது சொல்லிட்டார். அதுக்கு உடனே எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜர் தட் அப்படிங்கிறது போல் போலாண்டு செரோஸ்கி அவர்கள் தரப்புலேருந்து போட்டிருந்தார். அப்படின்னா சுட்டு வீழ்த்தி வந்தால அப்படிங்கிறது போல். இதுக்கு மார்க்கோ ரூபியோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளைலாம் கொடுத்துருந்தார். அதாவதுங்க சும்மா அவங்க வராங்கன்றதுனால சுடக்கூடாது, அக்ரெசிவாக ஏதாவது செஞ்சாங்கன்னா தான் பண்ணணும். சும்மா நீங்கள் பாட்டுக்கு எதாவது சுட்டு போடாதீங்க அப்படிங்கிறது போல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தரப்புலேருந்து வந்து பண்ணால் பதில் வந்து திருப்பி சொல்லிக்கிறாப்பில் சுட மாட்டாங்க அப்படிங்கிறது போல். அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்கலேஷன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான எஸ்கலேஷன் இருக்குது. அதாவது கடந்த 2020 2025 வரைக்கும் எவ்வளவு எஸ்கலேஷன் நடந்திருக்கு அப்படின்னா மொத்தம் 18,000 எஸ்கலேஷன் நடந்திருக்கு. ஏர் ஸ்பேஸ் வயலேஷன் மட்டுமே. இது செஞ்சது யார் அப்படின்னா துருக்கி, நாட் ரஷ்யா. துருக்கி 2020 2025 வரைக்கும் மொத்தம் 18,000 முறை கிரீஸோட வான்பரப்பை எஸ்கலேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைஸை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு பேச்சுக்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா துருக்கி நாட்டோ நாடு, துருக்கியில் லார்ஜஸ்ட் ஆர்மி இருக்கக்கூடிய ஒரு நாடு. நாளைக்கு இவங்க கதறினாங்கன்னா அவங்க தான் வந்தாகும். ஸோ அதனால் துருக்கி தான் ஆளுமை என்ன அப்படிங்கிறத கிரீஸ் மேலே காட்டுறதுக்கு மேற்கு நாடுகள் கண்டுக்கிறதுல அப்படியே ஒரு சைடு மட்டும் இப்படி கட்டியிருக்காங்க. கடிவாளத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு கட்டியிருக்காங்க. அது அப்படியே இந்த சைடு மாற்றினாங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். பட் ஆனால் இப்போதைக்கு இந்த சைடு கட்டிட்டாங்க, கடிவாளம் கட்டிட்டாங்க. ஆனால் அந்த சைடு தெரியல. இதே ரஷ்யாவை கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போ அந்த சைடில் இமேஜ் லோட் ஆகும், உங்களுக்கு தெரியும். இதே ரஷ்யாவை கம்பேர் பண்ணிங்கன்னா 2020 2025 வெறும் 7 தடவை ஏர் ஸ்பேஸ் வயலேஷன். அதுக்கு என்ன பிரம்மாண்டமான ஒரு கூட்டமைப்பு, யூஎன்ல கதறல்கள், என்ன மாதிரியான விஷயங்கள் பாருங்களேன் அப்படிங்கிற பல நெட்டிசன்ஸ் வந்து பண்ண எக்ஸில் வந்து இது போல் போட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா பெருசு பண்ணுவாங்க, வேண்டாட்டி செருசு பண்ணுவாங்க. இதே துருக்கி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக ஏதோ ஒரு நடவடிக்கைகள் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆதரவாக இருக்கிறதுனால எதுவும் யாரும் கண்டுக்காமல் எதுவும் பண்ணாமல் இருக்காங்க. இதே எரடகன் அவர்கள் கொஞ்சம் எசக்கா ஏதாவது திரும்பினார்னு வச்சுக்கோங்களேன், இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டாக ஏதாவது திரும்பினார்னு வச்சுக்கோங்களேன், 1 இன்ச்சு நடத்தலான்னு நினச்சா கூட பயங்கரமான விஷயங்கள் வரும். எரடகன் அவர்கள் வந்து ஒரு டிக்டேட்டர், மோசமான நபர்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ரீடமே இல்லை, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லை, டெமோக்ரஸி இல்லை, பல விஷயங்கள் அது வயலேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து பார்த்தா அந்த சைடு வரும். எதே எப்படியோ பட் ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி நாட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாடு அப்படிங்கிறதுனால இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வயலேஷன் இல்லை. அந்த சைடு நடக்கிறதுலாம் பெரிய பெரிய வயலேஷன் தெரியும், சிறுசாக நடந்தாலும். சரி, ஓகே. இப்போ இது போல் எஸ்கலேஷன் நடந்துட்டு இருக்கு. மார்க்கோ ரூபியோ அவர்களோட லேப்ரோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎனோட சைட்லைன் மீட்டிங் நடந்துச்சு. அது இந்த 24 25 26 இது எல்லாமே வந்து பண்ணால் பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் நடக்குது. அதில் நிறைய வேடிக்கையான விஷயங்களும் கூட நடந்துகிட்டு இருக்கு. இதே இதில் ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, பைடன் அவர்கள் ஹால் ஆஃப் ஃபேம்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அமெரிக்காவோட அதிபர்களோட ஃபோட்டோஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஹால், ஒரு இது அதில் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பைடன் அவர்களோட இமேஜ் வந்து தூக்கிட்டார். அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டோமேட்டட் பெண் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போடுற மாதிரி வச்சுக்கிறாரு. எதுக்கா இது எப்படி பண்ணாங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற இருக்கா. அதாவது
அவங்க அதிபரா இந்த அளவுக்கு இன்சல்ட் எந்த நாடும் பண்ணதுல அவங்க செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒருவேளை மேலிடத்துலேருந்து, அதாவது ரஷ்யாவை இன்சல்ட் பண்ணாங்களே, அதனால மேலிடம் ரஷ்யாவாக இருக்கும், அவங்க தரப்பு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்குமா அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ பதிலுக்கு இவர் செய்கிறாரா அப்படிங்கிற தெரியல. இது போல் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் வேற வேடிக்கையாக நடந்தது. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எர்டகன் அவர்கள் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க, அது நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். அதே போல் இமானுவேல் மேக்ரன் அவர்களை நைட் நேரத்தில் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க நியூயார்க்கில். இதே ட்ரம்ப் அவர்களோட கான்வை வேணுக்குனே பண்ணிக்கிறார் போல தெரியுது. அதுவும் இமானுவேல் மேக்ரன் அவர்களை வந்து காலே பண்ணிட்டார். ட்ரம்ப் அவர்களே உங்களை காணோம், உங்கள் ஆளுங்களை கூட சொல்லுங்க, நிறைய பேர் இருக்காங்க, எம்பசிக்கு நான் போகணும் அப்படிங்கிறது போல வந்து பண்ணால் ஃபோனே பண்ணிக்கிறார். அதாவது இவர் இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கும்போது கான்வாயில் போகும்போது எத்தனை பேர் நின்றுருப்பாங்க, எவ்வளோ பேர் மணிக்கணக்காக நின்றுருப்பாங்க, எவ்வளோ பேர் காத்திருப்பாங்க. அப்போல்லாம் அங்கே இருக்கிறவங்க வந்து இமானுவேல் மேக்ரன் அவர்களே நீங்கள் வந்திருக்கிறீங்களா, நீங்கள் நிற்கிறீங்களா, நான் வரல இல்லை, அப்போ நாங்கள் போய்கிட்டுமா, எங்களை நிப்பாட்டி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கூட சொல்லுங்கள் அப்படிங்கிற கால் பண்ணி தான் எப்படி இருக்கும் அப்படின்னு போல இருக்குது. அதாவது நடக்கும் இல்லையா, என்ன செய்கிறாங்களா திரும்பி நடக்கும் இல்லையா, அது வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா வம்படைக்குனே ட்ரம்ப் அவர்கள் செய்கிறாரா இல்லை எப்படி அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் இது போல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம மெயினான விஷயத்துக்கு வரும். இதே யூஎன்ல லாவ்ரோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரூபியோ அவர்களோட வந்து பண்ண பேசியிருந்துக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது 50 நிமிஷம் போயிருக்கு. வழக்கம் போல் லாவ்ரோ அவர்கள்ட்ட கேட்கும்போது தம்ஸ் அப் காமிச்சிட்டு ஓடிட்டார் அவர் பாட்டுக்கு. ப்ராப்பரான விஷயங்கள் எதுவுமே இப்போலாம் பேசுகிறாங்க, மீட்டிங் போட்டு கூடி எல்லாம் பேசிக்கிறாங்களே தவிர ப்ராப்பராக எந்த ஒரு விஷயமும் வரமாட்டேங்குது. ஆனால் இதில் என்ன மாறுபட்ட கருத்துக்கள் வருது, இவங்க பேசுறது அவங்க பேசுறதுலாம் மாறி மாறி கருத்துக்கள் வருது. அதுவும் ப்ரெஸ்ல பேசும்போது அப்படின்னா வேற மாதிரியெல்லாம் பேசிக்கிறாங்க. அதுவும் பெஸ்கோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறார், லாவ்ரோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட கன்வே பண்ணிக்கிறாங்க, ஏங்க நம்ம என்ன பேசிக்கிட்டோம் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, ரெண்டும் வேற வெர்ஷனாக இருக்குது அப்படிங்கிறது போல் லாவ்ரோ அவர்கள் அமெரிக்கா கிட்ட சொன்னதா பெஸ்கோ அவர்கள் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இதே பெஸ்கோ அவர்கள் இன்னொரு ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறார். என்னன்னா பேப்பர் டைகர் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து பண்ண சொல்லிட்டார் ரஷ்யா. ஸோ அதுக்கு பெஸ்கோ அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, டைகரா நாங்கள் ஒன்றும் டைகர்லாம் கிடையாதுங்க, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பியர் தான், அது மட்டும் இல்லாமல் பேப்பர் பியர்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவர் தரப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது மீடியாக்கள் தரப்பில் வேறு மாதிரி பேசிக்கிறாங்க, நேரில் பார்க்கும்போது வேறு மாதிரி பேசிக்கிறாங்க, செயல்கள் செய்யும்போது வேறு மாதிரி செஞ்சுக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பண்ணால் கான்ஃப்ளிக்டை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறோட செய்திகள் வருது. ஏன்னா பல விஷயங்கள் இருக்குது. இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்களும் அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் வந்து பண்ணால் பேசியிருந்தாங்க. இதில் லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக்குக்காக பேசிட்டு இருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்கிறத நேத்திக்கு பதிவில் பார்த்துருக்கோம் இல்லையா. ஆக்சுவலி இப்போ என்ன கேட்குறாருன்னா வெப்பன்ஸ் கேட்டிருந்தாராமா. அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆயுதம்னால புட்டின் அவர்கள் என் கூட வந்து உட்காந்து நெகோசியேஷனில் பேசணும், அந்த மாதிரியான ஒரு ஐட்டம் கொடுங்க அப்படிங்கிறது போல வந்து பண்ணால் ஜெலன்ஸ்கி அவர்கள் ட்ரம்ப் அவர்கிட்ட கேட்டுக்கிறார். அணு ஆயுதம் கேட்டால் கூட அவங்க வரமாட்டாங்களே, அப்போ அதை விட பெரிய ஆயுதம்னா என்ன மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதோ ஒரு பெரிய ஆயுதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்டிருக்காரு. ஆயுதம் இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் குண்டு இது போல் மட்டும் இல்லை, டிப்ளமேட்டிக்கலி கூட ஆயுதங்கள் பலது இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்குது இதுக்கு பின்னாடி, நிறையா அனலிஸ்ட் வந்து நிறையா டீகோட் பண்ணிருக்காங்க. பட் ஆனால் மெயினான விஷயம் என்னென்னா, இது போல் அழுத்தங்கள் கொடுக்கும் விதமாக எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ரெடி பண்ணி கொடுங்க நெகோசியேஷன் டேபிளுக்கு வர வைக்கிறதுக்கு. அது உக்ரைனுக்கு வந்து வெயிட் வேணும் அப்படிங்கிறவங்கள கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மீட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கும் கேட்டதாக சொல்லப்பட்டு வருது. ரெண்டாவது உக்ரைனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து ரஷ்யாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கோலி அட்டாக் பண்ணுறதுக்கு ஆயுதங்கள் வேணும் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டதாக சொல்லப்பட்டு வருது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மீடியாக்கள் தரப்புன்னு சொல்கிறாங்க. இந்த மீடியாக்கெல்லாம் பொய்யா பேசிட்டு இதே ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட அதிபரே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாரு. பட் இருந்தாலும் இது போல விஷயங்களே இப்போ வந்துகிட்டு இருக்கு. இது போல வதந்திகள்னு வச்சுக்கலாம், இல்லை அந்த மீடியாக்கள் வேற எங்கேயோ பெயர் சொல்லப்படாத அடையாளம் தெரியாத ஒரு ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கூட போயிருக்கலாம். ஸோ இது போல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு அஃபென்சிவ் பிளான் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு அதிகமான ஆயுதங்கள் வேணும் அப்படிங்கிறது போல பிளான் பண்ணியிருந்துக்கிறாங்க. ரஷ்யாக்குள்ள அதுவும் மாஸ்கோ கேபிட்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு, நல்ல ஸ்ட்ராங்காக அட்டாக் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் வந்து பண்ணால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறார். இப்போதைக்கு இது போல் எந்த வேலையும் செய்ய வேணாமப்பா, ரஷ்யாக்குள்ளே டீப்பாலாம் அட்டாக் பண்ண வேண்டாமப்பா அமெரிக்கா ஆயுதங்களை பயன்படுத்தி அப்படிங்கிறது போல் ட்ரம்ப் அவர்கள் திரும்பியும் அதில் உறுதியாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது போல இந்த மேற்கு மீடியாக்கள் தரப்பு வந்து செய்திகள் வருது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா மேலே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உக்ரைன் மேலே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா செய்திகளும் வந்துக்கிட்டு இருக்கு. அது நடக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது இதே நேரத்தில்
அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்டான ஜேடி வான்ஸ் அவர்கள் தரப்பு என்ன தகவல்கள்லாம் வருது அப்படின்னா, அது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும் ஜெலன்ஸ்கி அவர்களும் இந்த பிரச்சனையை நிறுத்தியே ஆகணும். போருங்கிறது அதாவது இதுக்கு முன்னாடி அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, கொல்றதை நிறுத்துங்க 2 பேரும், நீங்களும் நிறுத்துங்க அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கிட்ட சொல்லிக்கிறாங்க. நீங்க நிறுத்தினீங்கன்னா எல்லாரும் நிறுத்திக்குவாங்க அப்படிங்கிறது போல அந்த பட டைலாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஞாபகம் வந்திருக்கு பல அனலிஸ்ட்டுக்கு. பட் இருந்தாலும் இங்கே மெயினான விஷயம் என்னன்னா, கொல்றதை நிறுத்துங்க, இதுதான் டைம், கொல்றதை நிறுத்துங்க அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் திரும்ப 2 பேர்கிட்ட சொன்னதா சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவில், அதை நிப்பாட்டணும் அப்படிங்கிற இவங்க கிட்ட இருந்து வருது. அப்புறம் இதுக்கு எல்லாம் போர்க்கப்பலை கொண்டு போய் நீங்கள் வெனிசுலா பார்டர் பகுதியை நிப்பாட்டி அவங்களோட கடல் எல்லையில் இருக்கக்கூடிய மீனவ கப்பல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விகள் சில அனலிஸ்ட் வந்து கேட்குறாங்க. பட் இருந்தாலும் போருங்கிறது ஒரு ஈவில், அதை நிறுத்துங்க, கான்ஸ்டண்ட்டாக நாங்கள் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அதை நிறுத்துங்க ரஷ்யா, நிறுத்துங்க உக்ரைன், போதும். ஈவில், அமெரிக்காவுக்கு ஈவில், உக்ரைனுக்கு ஈவில், ரஷ்யாவுக்கு ஈவில், எல்லாத்துக்குமே ஈவில், அதனால் கொள்றதை சீக்கிரமாக நிறுத்துங்க அப்படிங்கிற பண்ணால் வான்ஸ் அவர்கள் தட்டு வந்து கதறி இருக்கிறாரு. எதுக்காக இவர் வந்து இப்படி கதறிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ அமெரிக்கா கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைலேருந்து பின் வாங்குறாங்க. பிரச்சனையே நிறுத்துங்கப்பா அப்படிங்கிறது போல இந்த வேர்ல்டு வார் 1 ஸ்டைலில், வேர்ல்டு வார் 2 ஸ்டைலில் எப்படி அமெரிக்கா ஒதுங்கி நின்று இது போல் சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே போல் இப்போ சொல்கிறாங்க. அதுதான் இப்போ லிட்டரலாக நடக்குது. அப்போ இது என்ன வேர்ல்டு வார் 3யா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. முதல்ல ஈரோப் வந்து பார்த்தீங்கன்னா அடங்காமல் கோவப்பட்டு இது போல் சண்டைக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ரஷ்யா வீக் ஆச்சுன்னா ஈயூக்கு ஆதரவாக வருவாங்க, இல்லை ரஷ்யா ஸ்ட்ராங் ஆச்சுன்னா ரஷ்யாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா கிளம்புறவங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. எது எப்படியும் இப்போதைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் வான்ஸ் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் இதுதான், திரும்பி இதே தான் சொன்னார். வார்னே தான் இவர் பேசிட்டு இருந்தார். ஹீ வாண்ட்ஸ் டு ஸ்டாப் எவ்ரி திங் அப்படிங்கிறது தான் அவர் தரப்பு வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு பேசிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதில் இதுதான் விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட இராணுவம் இப்போ உக்ரைன் பிரச்சனையில் பார்ட்டிசிபேட் பண்ணாது. இதை சொல்கிறது யாருன்னா அமெரிக்காவோட ட்ரெஷர் செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் அவர்கள் தரப்பு இது போல் ஸ்டேட்மெண்ட் வருது. ஆனால் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்வேன், அதாவது அமெரிக்காவோட இராணுவம் தான் உள்ளே போகாது. ஆனால் இதில் என்னன்னா நாங்கள் இன்வால்வே ஆக மாட்டோம். முதல்ல இந்த பிரச்சனையில நாங்கள் இன்வால்வ் ஆக மாட்டோம். ஆனால் ஆயுதங்களை யூரோப்பியன்ஸ்க்கு கொடுப்போம். அவங்க அதை என்ன வேணா செஞ்சுக்கலாம், உக்ரைனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனால் நாங்கள் ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுப்போம்னு அமெரிக்காவோட ட்ரெஷர் செக்ரட்டரி தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் வருது. பணம் வேணும், அவ்வளோதான். அமெரிக்காவுக்கு ஆயுதங்களை சேல் பண்ணி பணம் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தங்க முட்டையிடுற வாத் மாதிரி சண்டை பிடிச்சிட்டே இருக்க ஆயுதங்கள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க சப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறமா யார் தோக்குறாங்களோ அவங்ககிட்ட இருந்து ரெப்பரேஷனாக ஒன்று பல்காக வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் உட்காந்துக்குவாங்க. எல்லாத்தோட எக்கனாமி சப்ரஸ் ஆகிடும். திருப்பி பேக் டு ஜீரோலேருந்து பண்ணால் கட்டமைச்சு எல்லா நாடுகளும் பெருசாகும்போது திருப்பி ஒரு போர் வந்துடும். இதுதான் வாடிக்கை நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ அது நடக்க இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள், இது கடைசியாக ஒரு செய்தி, இது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது தெரிஞ்சிடுச்சு. இந்த போருக்கு அப்புறம் என்ன நடக்கும், இந்த தானோஸ் இருக்கார் இல்லையா, ஸோ அது போல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. போருக்கு அப்புறம் என்ன நடக்கும், நான் உங்ககிட்ட தானோஸ் நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்ல வந்தேன். ஜெலன்ஸ்கி அவர்கிட்ட ஒரு மைண்ட் இருக்கும் இல்லையா, நார்மலாக இந்த யூரோப்பியன்ஸ் தான் போர் முடிஞ்சதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுறது, இது போல் நாட்டை கட்டமைக்கிறது, அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்து சுச்சுன்னு வச்சு குட்டுறது, இது போல் விஷயங்கள், அப்புறம் நாட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கெல்லாம் போய் நன்மை பயக்கிறது, நல்ல விஷயங்கள் சொல்லித்தரது, இது போல் வேலைகள் இறங்கிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள் இருக்குது அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா படத்தில் அது வச்சதுக்கான சீனுக்கான காரணம் இருக்குது. அதனால உங்களுக்கு சொல்ல வரேன், புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கிட்ட அதே கேள்வி கேட்டிருக்காரு, நீங்கள் போருக்கு அப்புறம் திருப்பி அதிபர் ஆவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிற போல. அதுக்கு அவர் தரப்பு என்ன சொல்லிக்கிறான்னு, இல்லை நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கிறேன், அதுக்கு இன்னொரு தடவை நான் உக்ரைனோட அதிபரான எலெக்ஷன் தேர்தலில் நிற்க மாட்டேன் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நான் நிற்க மாட்டேன் அப்படிங்கிற உறுதி கொடுத்துருக்காரு. நம்ம போர் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் விவசாயம் பண்ண போயிடுவாங்க, நன்மை பைக்கு போயிடுவாங்க. நான் அப்போ தானே சான்ஸ் கிடைக்க முடியாது, விட்டு ஓடிடணும், தப்பிச்சிடலாம் இல்லையா. அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தவங்க வந்து ஆகாதவங்க வேகாதவங்க வந்து உட்காந்து அப்புறம் இவரை பிடிச்சி இந்த ஸ்கேண்டல் பண்ணிட்டீங்க, அந்த குறை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. இவருக்கு இடம் பார்த்து வச்சுப்பார், உலகம் பெருசு, இடம் பார்த்து வச்சிருப்பார், ஏதோ ஒரு இடத்துல விவசாயம் பண்ணிட்டு அமைதியாக இருந்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரா இல்லை என்ன எதுங்க தெரியல. இந்த பிரச்சனை முடியும் அப்படிங்கிறது போல இவர் தரப்பு இருக்கா, எண்ணங்கள் இருக்கா, அது முடியறதுக்கு இன்னும் ஒரு 10-15 வருஷம் ஆயிருமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்கும்ன்றது தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு
உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நம்மளை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.